குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். சஞ்சய் ராய், அதுக்கப்புறம் சந்தீப் கோஷ், இப்ப அபிஜித் இப்படின்னு 3 பெயர் வந்து இப்ப 4ஆவதாக ஒரு பெயரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் கண்டிப்பா மாட்டுவான்னு இன்னைக்கு அவன் மாட்டியே ஆகணும்ன்ற நிலைமையில ஓடிக்கிட்டு இருக்கு. சந்தீப் கோஷோட மொபைல் போன்ல இருந்து அனுப்பப்பட்ட வாட்ஸ்அப் செய்திகள், டெலீட் செய்யப்பட்ட வாட்ஸ்அப் செய்திகள்ல இருந்து ஒரு சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. மரணிக்கப்பட்ட அந்த கொல்கத்தா டாக்டர், அந்த பெண்ணை பத்தி அதுல இருக்கு. அவ மரணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அங்க நடந்திருக்குன்னா, there is some commanding power has been involved to close this case, close that girl. ரொம்ப தெளிவா ஜட்ஜி சொல்றாங்களே, ஒரு பொண்ணு இப்படி சிதைக்கப்பட்டு இறந்திருக்கா அப்படின்றத சொல்லிட்டுங்க. சிதைக்கப்பட்டு இறந்தவளுடைய கண்ணாடி, மூக்கு கண்ணாடி எப்படி முகத்துல இருக்கு. மருத்துவமனையில் வேலை பார்த்து முடித்த பிறகு பிணவரையில் சென்று பிணங்களுடன் தவறாக தொடர்பு கொள்வேன் அப்படின்றத வந்து அவனோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்றான். இல்ல, அது ஸ்டேட்மெண்ட் சொல்றது இல்லாம அதை வீடியோ எடுத்திருக்கான் பாருங்க. இது வந்து ஒருத்தர் மட்டும் நினைச்சா பண்றது கிடையாது. அந்த கமிட்டி டாக்டர்ஸ்ல இருக்கவங்க வித் இன்க்ளூடிங் ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து சைன் பண்ண 8 டாக்டர் ஒரு கிரைமை எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம எல்லாரையுமே உள்ள இன்வால்வ் பண்ணி விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க. இந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணிருச்சு அப்படின்றது ஊர்ஜிகமாயிடுச்சு. அப்ப அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டதுன்றதையே எத்தனை நாளுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வந்திருக்கு. இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, அடிப்பட்ட பொண்ணு செத்து போச்சுன்னு சொல்லி கேஸ் முடிகிற இடத்துல இந்த நாட்டில் இந்த ஒரு விதருக்கு கிடைக்கக்கூடிய தீர்ப்பு மட்டும்தான் இந்த உலகத்தின் எந்த ஒரு பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அரசாங்கம் என் பின்னாடி நிற்கும்ன்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடத்துல வந்து நிற்கும் நான் நம்புறேன். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர், சமூக சேவகர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நன்றி. நம்ம தொடர்ச்சியாக வந்து இந்த கல்கட்டா மருத்துவர் கொலையை பார்த்துட்டே வர்றோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒவ்வொன்றா கிளம்பிட்டே இருக்கு. இந்த என்கொயரி எப்படி இப்போ தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குமா? இதுக்கு எதுனா ஏதாவது முடிவு இருக்கா? அப்படி இல்லை, இப்போ தெரிந்தனும் புரியாத ஒரு சில புதிர்கள் ஓப்பன் ஆகிறத பார்க்கும்போது திக் நொடிகள் தான் நம்ம வாழ்க்கையில பார்க்குற ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு எப்படியாவது ஒரு நியாயம் கிடைச்சிருமான்ற ஒரு பெரிய போராட்டத்தில் தான் நம்ம வந்து ஆகஸ்ட் மாசத்துலேருந்து பேச ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அக்டோபர் மாதம் வந்துட்டோம். இன்னும் அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்றது வந்து நம்மளால ஏற்றுக்க முடியாத ஒன்று. ஒரு பக்கத்தில் இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த நியாயம் அந்த பெண்ணுக்கான நியாயம் மட்டும் இல்லை, அந்த பெண்ணை போல் பல பேருக்கு நடந்த அநியாயங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நியாயமாக இருக்கு. கண்டிப்பா என் கூட பேசுறவங்க எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் சார் இது வந்து பேசப்பட வேண்டிய ஒண்ணுன்றத சொல்றீங்களே அப்படின்ற ஒரு கேள்வியை நிறைய பேர் வச்சாங்க. ரெண்டாவதா நிறைய பேர் சொல்லும் போது ஸ்ரீமதியோட கேசஸ் இந்த மாதிரி பேசியிருக்கலாமே அப்படின்றதையும் பேசினாங்க. அது எல்லாத்திற்கும் சேர்த்து பேசக்கூடிய ஒன்றாதான் நான் பார்க்கிறேன். ஒரு கடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தின் மூலியமா திருப்பி என்ன மாற்ற முடியும்ன்ற தெரியல. ஆனால் நடக்கக்கூடிய விஷயத்துல கொடுக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல, நீதி இருக்குல்ல, நியாயம் இருக்குல்ல, அது இதற்கு மின் நடந்த அநீதிகள் அனுபவிக்கப்பட்ட எல்லா ஊர் பெண்களுக்கான ஒரு நியாயமா இருக்கும். அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்த நடக்காது. பார்க்கிறவன் ஒவ்வொருத்தனும், பெண்ணை பார்ப்பவன் தன் மனைவியை மட்டும்தான் மனைவியாக பார்க்க முடியும் அப்படின்ற அந்த எண்ணத்துல அவனை விதைக்கிறது மட்டும்தான் நம்மளோட முழு குறிக்கோள். அதற்காக நம்ம பயணிக்கிறதுல இந்த வெற்றி சரியாக வந்து அமைஞ்சிருச்சுன்னா, இன்னைக்கு பாருங்க, சஞ்சய் ராய், அதுக்கப்புறம் சந்தீப் கோஷ், இப்ப அபிஜித் இப்படின்னு 3 பெயர் வந்து இப்ப 4ஆவதாக ஒரு பெயரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம பேசும்போது சொன்னதான், ஏதோ ஒரு பெரிய முக்கிய புள்ளி உருண்டுகிட்டே இருக்கு. அவன் கண்டிப்பா மாட்டுவான்னு இன்னைக்கு அவன் மாட்டியே ஆகணும்ன்ற நிலைமையில ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்திருக்கு. நீங்க கோர்ட்ல ஜட்ஜஸும் வந்து சும்மாலாம் இல்லை, அந்த அமர்வுகளோட அந்த லாஸ்ட் அந்த இதுல பாருங்க, வக்கீல்கள் வந்து வக்கீல் வந்து விட மாட்டாங்க. நான் நினைச்சேன் அவ்வளோ பெரிய சந்தோஷம். நாமெல்லாம் இங்க உட்காந்து வீடியோல பேசிட்டு இருக்கோம், அங்க முன்னாடி பேசுறதுக்கு ஆலையில ஜட்ஜி ஏஞ்சிட்டாங்க சார். ஜட்ஜி ஏஞ்சிட்டு ஓகே மீதி எல்லாத்தையும் நம்ம அடுத்த இதுல பேசிப்போம் அப்படின்றாங்க. அந்த வக்கீலமா வந்து விட மாட்டாங்க. இல்ல சார், நீங்க வந்து நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. அந்த இடத்துல வந்து மெடிக்கல் கவுன்சிலிங்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே தனக்கு தெரிந்தவர்களாக, தனக்கு வேண்டும் என்ப மனிதர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு நட்பு வட்டாரங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல எப்படி ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் நம்புறீங்க? இது எல்லாமே ஒரு எலெக்ஷன் மூலியமா ப்ராப்பரா மக்களோட இதுல நடக்கணும் அப்படின்றத கூட ஜட்ஜை ஏந்ததுக்கு அப்புறமா இந்த அம்மா வலியுறுத்தி சொல்றாங்கல்ல, அப்ப அதுதான் நான் வெற்றியா பாக்குறேன்.
அது வந்து நம்மளோட அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு வெற்றியாக ரொம்ப அழகா நான் அது வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து சந்தீப் கோஷோட மொபைல் போன்ல இருந்து அனுப்பப்பட்ட வாட்ஸ்அப் செய்திகள், டெலீட் செய்யப்பட்ட வாட்ஸ்அப் செய்திகள்ல இருந்து ஒரு சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. அந்த மரணிக்கப்பட்ட அந்த கொல்கத்தா டாக்டர் அந்த பெண்ணை பத்தி அதுல இருக்கு. அதுல வந்து இவ கொஞ்சம் ரொம்ப அதிகமா போறா, இவ தேவையில்லாம நிறைய விஷயத்துல உள்ள வரா அப்படின்ற ஒரு டாக் அந்த கான்வர்சேஷன்ல இருந்திருக்கு. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்ப அவ மரணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அங்க நடந்திருக்குன்னா there is some commanding power has been involved to close this case, close that girl. ரொம்ப தெளிவா ஜட்ஜி சொல்றாங்களே, ஒரு பொண்ணு இப்படி சிதைக்கப்பட்டு இறந்திருக்கா அப்படின்றத சொல்லிட்டுங்க. சிதைக்கப்பட்டு இறந்தவளுடைய கண்ணாடி, மூக்கு கண்ணாடி எப்படி முகத்துல இருக்கு? இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பெண்ணை எப்படி எப்படிலாம் சதைக்கணும் சதைச்சிட்டு அழகா கண்ணாடி மட்டும் உடையாம எப்படி இருக்கும்? இது எப்படி நம்ப முடியுமா? இதுதான் வந்து சொல்றல, டாக்டராகவே இருந்தாலும் அவனுக்கு கூட ஒரு இடத்துல தப்பு செய்யறவன் எந்தாவது ஒரு பதட்டத்துல தவறுகள்ல மாட்டிதான் ஆவா அப்படின்றதுக்கு தான் இது. இங்க நம்ம அந்த எனக்கு இன்னொரு கேள்வி எழுது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுல இந்த கல்கட்டா டாக்டர் கொலையில வந்து டாக்டர் வந்து பொருட்டு கிடையாது போல, இது வேற ஏதோ பெருசா நடக்குதுன்னு அர்த்தம். மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனை. இதை நீங்க வந்து இது வந்து ஒரு கிள்ளிக்கிரியா தான் அந்த டாக்டர் பயன்படுத்திருக்காங்க. இன்னொரு கேஸோட இதை ஒப்பிடுறாங்க சார். எப்படின்னா, இது வந்து முன்னாடி நடந்த இதே மாதிரி இன்னொரு டாக்டரோட மரணங்கள்லயும் இந்த கொல்கத்தா டாக்டரோட மரணமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்திருக்கு. ரெண்டு பேரோட ஆமா அதே இடத்துல நடந்தது. இதோட பேக் ஸ்டோரியில சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய இல்லீகலான மெடிசன் ரெலவெண்டான இல்லீகல் ஆக்டிவிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ண பீப்புள்னால நடக்கிற விஷயம்ட்டுன்னு ஒன்றும் இல்லை. ஒரு விஷயத்த ஊர்ஜிகப்படுத்தி நேஷனல் மீடியா வெளியிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மரணிக்கப்பட்ட பெண் அங்க நடக்கக்கூடிய பிரச்சனையை கண்டுகிட்டு சந்தீப் கோஷை பத்தின கம்ப்ளைண்ட்டை உயரதிகாரிகள் கிட்ட வச்சிருக்காங்க. உயரதிகாரிகள் கிட்ட கொடுத்துருக்காங்க. உயரதிகாரிகள் கிட்ட கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் திருப்பி சந்தீப் கோஷ் கிட்ட வந்துட்டு உன்னை பத்தின தகவல்கள்லாம் வெளில வருது, இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றாங்கன்னு இவங்க ஒரு அந்த என்னது அதிக பிரசங்கி ஒரு இதுல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவரு அதை கன்வேவும் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தான் வாட்ஸ்அப்லயும் இதுல எடுத்திருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணிருச்சு அப்படின்றது ஊர்ஜிகமாயிடுச்சு. அப்ப அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டதுன்றதையே எத்தனை நாளுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வந்திருக்கு? அதை சொல்லுங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த ரெண்டு பக்கம் கேஸ்ல வாதாடுற வக்கீல் இருக்காங்கல்ல, சந்தீப் கோஷ்க்கும் அபிஜித்க்கும் வாதாடக்கூடிய வக்கீல்கள் இருக்காங்க. அவன் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஏன்னா இவனுங்க ரெண்டு பேருமே பிரச்சனையில மாட்டாம இருந்தா தான் இவங்களுக்கு ஃபீஸ். ஆமா, இவங்களோட தொழில் ஒண்ணும் கிடையாது. அப்ப இவனுங்க ரெண்டு பேரும் அதுல ரொம்ப தெளிவா பிளே பண்ணி ஜட்ஜஸ் எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா? சார் இவ்வளவு நாள்ல காவல்ல வச்சாங்களே சார், சிபிஐ என்கொயரியில வச்சாங்களே, என்ன பண்ணாங்க சார்? ஒண்ணுமே பண்ணல சார். ஜாமீன் கொடுங்க. ஒண்ணுமே பண்ணல சார். அப்புறம் எதுக்கு சார் இன்னும் நீங்க எக்ஸ்ட்ரா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கேக்குறாங்க? சும்மா உட்கார வச்சு என்ன சார் அவங்க பண்ண போறாங்க? அவங்க விசாரிக்கிறதே இல்லை, பேசுறதே இல்லை, பண்றதே இல்லை, எந்த ஒரு தகவலும் வெளில வரல. சும்மா இவங்களோட அசியூம்ஷனுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணுமான்னு சொல்லி அந்த ஆள் வெளில கொண்டு வரதுக்கு அவ்வளவு ஈஸியா மூவ் பண்ணிட்டாங்க. எப்படி பண்ண முடியுது பாருங்க. அப்ப இங்க சிபிஐயோட இதுவும் வந்து சிபிஐயான்ற கேள்விக்குறியில கொண்டு வர அளவுக்கு நமக்கு நிறைய அச்சங்களை அதுவும் கொண்டு வந்து சேர்த்துருது. ரெண்டாவது, நீங்க அந்த இடத்த இடிச்சாங்கல்ல, ஆமா, இந்த பொண்ணு இறந்த அடுத்த கொஞ்ச நேரத்துல இடிச்சு அதை ரெடி பண்ணாங்கல்ல, அதுக்கு சந்தீப் கோஷோட தரப்புல இருந்து வக்கீல்கள் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒருத்தர் மட்டும் நினைச்சா பண்றது கிடையாது, அந்த கமிட்டி டாக்டர்ஸ்ல இருக்கவங்க வித் இன்க்ளூடிங் ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து சைன் பண்ண 8 டாக்டர் மருத்துவர்கள் சைன் பண்ணப்பட்டு தான் அந்த இடத்த நாங்க இடிச்சிருக்கோம் அப்படின்னு இங்க இருந்து சொல்லியிருக்காங்க. உண்மை என்னன்னு பாருங்க, யூஸ்வலாவே மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஓய்விட பிரச்சனை இது கிடையாது, அப்புறம் ரெஸ்ட் ரூம் கிடையாது அப்படின்றதுக்காக அது கட்டி கொடுக்கணும்னு மருத்துவ கவுன்சில்ல இருக்கக்கூடியவர்களும் டாக்டர்ஸும் ஜூனியர் டாக்டர்ஸும் சேர்ந்து ஒரு ரெக்வெஸ்டேஷன் லெட்டர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. யாரு? நம்ம தலை சந்தீப் இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த ஆள் அந்த லெட்டரை வந்து கன்சிடர் பண்ணாம வச்சுக்கிட்டே இருந்து கரெக்டா இந்த பொண்ணு இறந்து போன உடனே எங்கடா அந்த லெட்டர் தேடுறா அந்த ஃபைல்னு தேடி கண்டுபிடிச்சு இதை அந்த சாக்கோட சேர்த்துக்கிட்டு இவர்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க, அதனால நான் அப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணி அதை இடிச்ச மாதிரி கணக்கு அமைச்சிருக்கேன். அப்ப பாருங்க, ஒரு கிரைமை எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம எல்லாரையுமே உள்ள இன்வால்வ் பண்ணி விஷயத்த கொண்டு போயிருக்காங்க. இன்னைக்கு இது வெளியில வராமையே லாக் ஆச்சுன்னா இந்த 8 டாக்டர்கள் மிரட்டப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பா வெளியில வந்துச்சுன்னா நீயும் சேர்ந்தா மாட்டுவேன்
அப்படின்னு மாட்டுவாங்க. ஒட்டுமொத்தமா உண்மையை மறைக்கிறதுக்கு எல்லாரும் உடனடியா இருந்திருக்கிற அளவுக்கு உருவாக்கிட்டாங்க இவங்க. அது வந்து பெரிய இன்ஃப்ளூயன்சிங் பர்சன் சார். இன்ஃப்ளூயன்சிங் பர்சன்ஸா இருக்கிறதுனாலதான் இந்த விஷயத்துல நடக்குது. அரெஸ்டிங்கே ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நடந்தது. அந்த பெண்ணுக்கு வந்து கிடைக்கக்கூடிய நீதி வந்து இந்த பெண்ணுக்கு நடக்கப்பட்ட அநீதி என்ன நடந்திருக்குன்றது ஒண்ணு தெரியறது மட்டும் இல்ல, அந்த மருத்துவ நடக்கக்கூடிய ஊழல்கள். மூணாவது அந்த 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 இவன் சொல்றான் பாருங்க, சஞ்சய் சொல்றான் பாருங்க, சஞ்சய் ராய், நான் இந்த மருத்துவமனையில் வேலை பார்த்து முடித்த பிறகு பிணவரையில் சென்று பிணங்களுடன் தவறாக தொடர்பு கொள்வேன் அப்படின்றத வந்து அவனோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்றான். அப்ப இல்ல அது ஸ்டேட்மெண்ட் சொல்றது இல்லாம அதை வீடியோ எடுத்திருக்கான் பாருங்க. வீடியோ எடுத்திருக்கான். அதாவது இவன் வந்து அந்த பிணத்தோட வந்து உடலுறவு கொள்ளும் போது அதை வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. அது என்ன மனநிலையில இருப்பாங்க? அப்ப இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய குரூப் ஒர்க் ஆகுதுன்றது நமக்கு தெரியுதா இல்லையா? ஒரு விஷயத்த ஒரு பிணவரைக்குள்ள போறவன் தெரிய மாட்டானா யாருன்ட்டு, பிணவரைக்குள்ள ஏன் போறான்றது கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்களா? ஒரு 10 பேர் வேடிக்கை பார்த்து இது எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கானா அது யாருன்றது கண்டுபிடிக்க முடியாதா? அப்ப இதெல்லாம் தெரிஞ்சும் கண்டுக்காம ஒரு இது இருக்குன்னா, இவனுக்கு ஏதோ இந்த டாக்டருங்க இந்த ஹாஸ்பிட்டலும் பண்ணக்கூடிய விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதை மிரட்டி இவன் ஒரு ஆதாயத்தை தேடிக்கிறான், இவனை மிரட்டி அவன் ஒரு ஆதாயத்தை தேடிக்கிறான். இவனுக்கு 2 பேரும் கூட்டுக்காரனுங்களாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் இல்ல, பொதுமக்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஆதரவற்ற மனிதர்களை எப்பேற்பட்டு வேணாலும் பயன்படுத்தலாம்னு இந்த உலகம் நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பல பேர் உண்மையான ஆதரவற்றர்களாக வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த டாக்டருடைய போராட்டம் பெருசா வெடிச்சதுக்கு அப்புறம் தான் இது உண்மை நிலை வெளில வருது. இதுல மாநில அரசே பின்வாங்கிருச்சு. இதுல வந்து ஒட்டுமொத்தம் எல்லாரும் தலையிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் தான் இது வெளியிலே வருது. அப்படிங்கும்போது இதுல வந்து திரு மம்தா பானர்ஜியோட அரசியலும் ஒரு பின்வாங்கிருச்சுன்னு எடுத்துக்கலாம், எப்படி தோல்வி அடைச்சுன்னு எடுத்துக்கலாம்? எப்படி தோல்வி தானே அது. ஒரு விஷயத்திற்கான தீர்வுகளை உன்னால சரியா கொண்டு வர முடியலன்னு எப்ப சிபிஐக்கு மாறப்பட்டதோ அன்னைக்கே தோல்விதான். தோல்விக்கு காரணமும் அவங்கதான். அவங்கெல்லாம் சேர்ந்து மறைக்க நினைத்த ஒரு பிரச்சனை தான் இவங்க பெருசா பூகம்பமா வெடிச்சிருச்சு. என் தலை எங்கடா உருள போகுதுன்னு நினைச்சு உன் சின்ன ஆளுங்க பண்ண தப்ப நீ மட்டும் இங்க இருந்துகிட்டு மேல இருந்துகிட்டு யார் தப்பு பண்ணாலும் அவனை தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிஷனர் எல்லாம் அன்னைக்கே அவங்க அந்த ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா மக்கள் வந்து இன்னைக்கு அந்த அரசாங்கத்தின் பின்னாடி நின்று இந்த குரலை கொடுத்திருப்பார்கள். அரசாங்கத்துக்கு எதிர்க்க நின்று கொடுத்திருக்க மாட்டாங்க. அதற்கப்புறமா இந்த ஆளுங்க உள்ள வந்தது, உடைச்சது, இடத்த நேசமாக்குனது, சேதமாக்குனது, போனது, இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னு தெரிஞ்சும் உள்ள விட்டது, ஒவ்வொரு டாக்டருக்குள்ள நடக்கிற பிரச்சனை நடந்தது. இவருக்கு ப்ரொமோஷன் சொல்லி சந்தீப் கோஷ் வந்து வெளியில ப்ரொமோஷனுக்கு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் ஆகுறது, திரும்பி அரெஸ்ட் பண்ணப்பட விடாம பாக்குறது, அதுக்கப்புறம் செப்டம்பர் மாசம் 1 மாசம் கழிச்சு அவர் அரெஸ்டிங் வாரண்ட் ஒருக்குள்ள வர்றது, இதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க. இது வந்து ஒரு சாதாரண தினம் தினம் நடக்கக்கூடிய பிரஷர், அழுத்தங்கள், நம்ம எல்லாம் பேசக்கூடிய பேச்சுகள் தான் அவங்கள திருப்பி திருப்பி அழுத்தங்கள் கொடுத்து ஓட வச்சிருக்கு. இன்னைக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க என்ன வேணா பண்ணி யாரை வேணாலும் இது பண்ணுன்ற மாதிரி. இன்னைக்கு அந்த வெஸ்ட் பெங்காலும் ரெடியாக தான் இருக்கு. பட் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இது போகுதுன்னா, யாரோ ஒரு பெரிய தலை, மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சிங்கான இருக்கக்கூடிய ஒரு மனிதர் உள்ளுக்குள்ள இருந்து பெரிய ஆட்டத்தை போடுறாரு. இல்ல இதுல எதுவும் மெடிக்கல் மாஃபியா தலையீடு இருக்குமா எப்படி சார்? ஏன்னா நீங்களே சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த மெடிக்கல் சப்ளை பண்ணதா இருக்கட்டும், அந்த மருந்துகள் சப்ளை பண்ணதா இருக்கட்டும், ஏதோ ஒரு சம்பவம் இங்க நடந்துட்டு தானே இருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பிணங்கள் காணாம போயிருக்குன்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது இது எல்லாமே இங்க மெடிக்கல் சுத்தியானா வருது. ஆமாமா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஆளுங்களை கூட்டு வரதுக்கு காசு வாங்குறதுல ஆரம்பிச்சு, ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு பணம் வாங்குறதுல, ஸ்கேனுக்கு பணம் வாங்குறதுல ஆரம்பிச்சு, இறந்து போனாங்கன்னா அவர்களோட பிணங்களை கடத்துறதுல ஆரம்பிச்சு, ஆர்கன்ஸை திருடுறதுல ஆரம்பிச்சு, ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன வகையான ஃபோர்ஜரிகள் செய்ய முடியுமோ அனைத்து வகையான ஃபோர்ஜரிகளுமே நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இப்ப இந்த எல்லா ஃபோர்ஜரியிலுமே ஒரே ஆள் இருக்க வாய்ப்பு கிடையாது. பெரிய கேங் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மொத்த ஃபோர்ஜரியும் வெளியில வரும்போது ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டே மாட்டோம். அப்ப ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டும் அவங்க மாட்டக்கூடாதுன்றதுக்காக ஒரு வேலை பண்ணும். இது எப்படின்னா, நம்ம ஊர்ல ஒரு படம் வந்துச்சு, ஜெயம் ரவியோட படம் ஒன்று வந்துச்சு. அந்த ஜெயம் ரவி வந்து ஒரு ஃபோர்ஜரி லைசன்ஸ் சும்மாங்கட்டே ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணி அதுல ஆள் இறந்த மாதிரி கணக்கு காமிச்சு ஏதோ பெரிய ஒரு விஷயத்த பண்ணும்போது ஒரு சின்ன ஆபீசர்ல இருந்து பெரிய ஆபீசர் வரைக்கும் ஒரு 50 பேர் மாட்டுவாங்க. இந்த 50 பேர் சேர்ந்து ஒரு கிரைம் தனம் பண்றதுக்காக எப்படியெல்லாம் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்றதுக்காக அவனை வந்து டவுன்கிரேட் பண்ணி அவன் பண்றதே பொய்ன்றதை காட்டுறதுக்காக அவங்க ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்குவாங்கல்ல. கிட்டத்தட்ட இதுதான் ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயமாக கொல்கத்தால நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல இப்ப இந்த மருத்துவரோட கொலை வந்து பாத்தீங்கன்னா வேற இடத்துல நடந்து அதுக்கப்புறம் ஒண்ணு அங்கே தூக்கி அதை போட்டு அந்த கண்ணாடி எல்லாம் அழகா மாட்டி வச்சிருப்பாங்களா? எப்படி சார் எப்படி பார்க்கலாம்? அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல சார். என்னோட அங்கே எல்லாத்தையும் பண்ணிட்டு அதே மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்களா? எப்படி? நான் வேணா சொல்றேன் சார், நான் சொல்றதுல உண்மை இருந்தது அப்படின்னா, நான் சொல்றது வந்து மேபி இது ரிசல்ட்ஸா வரும்போது மேபி இது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த டைம்ல நம்ம பார்ப்போம். இன்னைக்கு தேதியை குறிச்சு வச்சுப்போம். அந்த பெண் ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்ச விஷயத்த கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு, கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக துன்புறுத்தப்பட்டிருக்கு,
துன்புறுத்தப்பட்ட பெண்ணுக்கு 36 மணி நேரம் கடின உழைப்பாக டியூட்டி பார்க்கறதுக்கான வேலைகள்ல அந்த பொண்ணுக்கான சுமையை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு ஓய்விற்காக ஒரு ரூமுக்கு போகப்பட்டிருக்கு. ஓய்விற்காக போய் ஓய்வில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை அங்க இருக்கக்கூடிய கொடூர மனிதர்களாக இருக்கக்கூடிய அந்த கேவலமானவர்கள் சேர்ந்து செதைச்சிருக்காங்க, சாகடிச்சிருக்காங்க. வெளியில அந்த பொண்ணு பேசவே கூடாதுன்றதுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அந்த பொண்ணோட தலைமுடியிலிருந்து கால் பாதம் வரை அந்த பொண்ணை ஒட்டுமொத்தமா அழிச்சிருக்காங்க. அழிச்சு முடிச்சதற்கு அப்புறமா அதே ரூமுக்கு சஞ்சய் ராய் போயிருக்கான். ஆல்ரெடி பிணங்களோடு இருக்கக்கூடிய அவனோட அந்த வாழ்க்கை முறை இதை பெருசாக யோசிக்க தெரியாம திருப்பி அந்த பொண்ணுக்குடியே ஒரு தவறான விஷயங்களை உருவாக்கி இருக்கலாம். அதற்கப்புறமா அது வெளியில வந்திருக்கலாம். அதை தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம, முன்னாடி என்ன எவன் எப்படி வச்சுட்டு போனான் செட்டப் தெரியாது, இவன் எப்படி செட்டப் வச்சுட்டு போனான்னு தெரியாம அந்த ஹெட்செட்டை மறந்து போய் கண்ணாடியை தலையில மாட்டிட்டு அப்படியே அங்கிருந்து ஓடி வந்திருக்கலாம். இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, அடிப்பட்ட பொண்ணு செத்து போச்சுன்னு சொல்லி கேஸ் முடிகிற இடத்துல யாரோ ஒரு பிரச்சனையில வந்து இவர்கள் எல்லாம் சேர்ந்து மாட்டி கொடுக்குற மாதிரி சஞ்சய் ராய் உள்ள மாட்டி, சஞ்சய் ராய்ல இருந்து சந்தீப் கோஷ் நம்மளுடைய அழுத்தங்கள் மூலமாக அபிஜித் தெரிய வந்து இன்னைக்கு கமிஷனர் மேல கம்ப்ளைண்ட் வரைக்கும் போக ஆரம்பிச்சு, இன்னைக்கு சிஎம் ஓட இன்டர்வென்ஷன் கிரியேட் பண்ணி இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் குரல் கொடுக்கும் ஒரு வண்ணமாக மாறி இருக்கு. அப்படின்னா இந்த நாட்டில் இந்த ஒரு விதற்கு கிடைக்கக்கூடிய தீர்ப்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் எந்த ஒரு பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அரசாங்கம் என் பின்னாடி நிற்கும்ன்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடத்துல வந்து நிற்கும் நான் நம்புறேன் சார். கண்டிப்பா சார். அந்த கல்கட்டா ஆர்ஜி கேர் மருத்துவமனையில் அந்த மருத்துவர் கொலையோட அடுத்த நகர்வு என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Taste the Daily.